ஒரு இளம் அம்மா மயக்கம் தெளிஞ்சு கண் முழிச்சு பார்க்கக்குள்ள ஒரு கிணத்துக்கு வெளியில் அவன் 2.5 வயது பிள்ளை இருந்து அழுது தவிச்சு கொண்டிருக்குது. அப்படியே அந்த கிணத்துக்குள்ளே பார்த்தா இன்னொரு ஆல்ரெடி ஒரு அழுகி போன நிலையில் இன்னொரு டெட் பாடி ஒன்று இருக்குது. அவன் மனநிலை எப்படி இருந்திருக்குமென்ற ஒரு பாருங்க. கத்தினா அந்த சைட்டில் ஒருத்தருமே இல்லை, ஒரு பாலடைஞ்ச கிணறு, வயல்வெளி சுற்றி. ஸோ அந்த பிள்ளைன்ற தவிப்பு அந்த அம்மாவோட மனநிலை நினைச்சே பார்க்க இல்லாத அளவுக்கு இருக்குது. என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். ஒரு இளம் அம்மா ஒரு ஆள் 2.5 வயது குழந்தையோட பஸ் கோல்டில் வெயிட் பண்ணி கொண்டு வந்திருக்கிறா. அப்போ 3 வீலரில் வந்து ஒரு ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் எங்கே போகிறீங்கன்னு கேட்க அவள் சொல்லியிருக்கா, நான் டவுனுக்கு போகிறேன். சரி அப்போ ஆட்டோவில் வாங்க போவோம்ன்ட்டு அவள் சொல்லியிருக்கா. இல்லை என்னட்டு அந்தளவுக்கு காசு இல்லையேன்னு. இல்லை பரவாயில்ல, நீங்கள் 100 ரூபா தந்தால் காணும், நாங்கள் கொண்டு போய் விடுறோம்ண்டு ஏற்றி கொண்டு போயிருக்கணும். அவையல் மெயினாக டார்கெட் பண்ணது அந்த லேடி வந்து 5 பவுனில் ஒரு தாலி செயின் ஒன்று போட்டிருந்தவா. ஸோ அப்படி 3 வீலரில் போய் கொண்டிருக்கும் போது கதைச்சி கொண்டிருக்கும் போது அங்கே ஏன் போகிறீங்கன்னு கேட்க அவள் சொல்லியிருக்கா, நான் ஜுவல் ஒன்று அடைவி வச்சேன், நான் அதை மீட்கிறதுக்காக போகிறேன்ண்டு. சரி ஓகேன்ட்டு இவியல் அந்த இடத்துல வந்து அவள் சொன்ன இடத்துல இறக்கிட்டு அவள் இறங்கி போயிட்டான் அந்த பிள்ளையையும் தூக்கி கொண்டு. இந்த லேடி வந்து சிசிடிவி ஃபுட்டேஜில் பார்த்தா தெரியும், அவள் வந்து அவைகளை வந்து ஃபாலோ பண்ணி கொண்டு போயிருக்கிறா. இந்த அம்மாவும் நகையை காசை கொடுத்து திரும்ப மீட்டுட்டு வரும்போது அவையில் 2 பேரும் அதில் கேஷுவலாக நின்றுட்டு என்ன வேலையெல்லாம் முடிஞ்சு அப்போ திரும்ப எங்கே போகிறீங்களேன்னு கேட்க அவள் சொல்லியிருக்கா, நான் எகைன் வீட்டை போகிறேன்னுண்டு. நாங்களும் அந்த வழியால் தான் போகிறோம், வாங்கோ கொண்டு போய் பிக்கப் ட்ராப் பண்ணி விட்றோம்னு சொல்ல சரியாண்டி இவள் ஏறி இருக்கிறா. இடையில் 2 பேரும் கதைச்சி கொண்டு இருந்தால் போல் அந்த லேடி வந்து அவாவுக்கு ஒரு ஜூஸ் பாட்டில் ஒன்று கொடுத்துருக்குறா. அதுக்குள்ளே மயக்க மருந்து கலந்து இவாவுக்கு தெரியலை. இவாவும் குடிச்சிட்டு மயக்கம் அடைகிற நிலையில் இன்னொரு ஆள் வந்து ஏறி இருக்கிறார். அது அந்த இந்த களவு செய்கிறாக்கள்னு ஹஸ்பண்டுன்னு தம்பி. இந்த பாதை எங்கட பாதை இல்லையேன்னு சொல்லிட்டு அப்படியே கதைச்சி கொண்டிருக்கும் போதே மயங்கிட்டா. இவியல் வந்து அவளோட தாலி செயின் அண்ட் அவள் அடைவெடுத்த செயின் எல்லாத்தையும் எடுத்துட்டு ஒரு வயல்வெளி ஒரு தரம் இல்லாத ஒரு இடத்துல ஒரு பாலாங்கிணறு, அந்த கிணத்துக்குள்ளே அவள் வீசிட்டு பிள்ளைய அந்த வயல்வெளியிலேயே எரிஞ்சிட்டு போயிட்டினோம். ஸோ இந்த லேடி வந்து 1.5 மணி நேரத்துக்கு பிறகு மயக்கம் தெளிஞ்சு பார்த்தா அந்த பிள்ளை அழுது கொண்டு இருக்குது. அப்படியே தடவி பார்த்தா அந்த கிணத்துல ஆல்ரெடி வீசி ஒரு 2 கிழமைக்கு முதல் வீசி குழஞ்சு அழுகின நிலையில் ஒரு டெட் பாடி இருக்குது. அவள் அண்டு இரவு ஃபுல்லாக அழுது 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 இருந்து பிறகு மார்னிங் தான் அந்த வயலுக்கு வேலை செய்யல வாராக்கள் சத்தங்க கண்டு போய் பார்த்தா இந்த லேடி. அதுக்கு பிறகு போலீஸுக்கு கால் பண்ணி மீட்டது. யோசிச்சு பாருங்கோ அந்த மனநிலையை. ஸோ எல்லாருமே வந்து இப்போத்தைய சுச்சுவேஷனில் அவேர்னஸ்ஸாக இருங்கோ. எங்களை நாங்கள் தான் பாதுகாப்பாக வச்சுருக்கணும். ஸோ விலை உயர்ந்த ஜுவல்ஸ், காசு அந்த மாதிரி விஷயங்களை கொண்டு போடுறதை தவிர்த்து சேஃபாக இருங்கோ. எல்லாரும் சொல்கிறது லேடிஸ் வந்து சாஃப்ட் கைண்டட் ஹார்ட்டுண்டு. இதாவா என்னென்னு தாங்க போகிறாவா அந்த வாழ்க்கையெல்லாம் இந்த வலி எப்படி இருக்குமென்று ஒரு யோசிச்சு பாருங்க.